என்னடி ஹாஸ்பிடல் பக்கம்லாம் வந்திருக்க? என்ன எல்லாரும் சரியா வேலை பாக்குறாங்களான்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்னு வந்திருக்கியா? சும்மா இருடி. இவ்வளவு நாள் டபுள் டியூட்டி பார்த்துட்டு இப்போ திடீர்னு ஒரு வேலையும் இல்லாம ஹாஸ்டல்லயே உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது தீபா. அதான் எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் வினய் சார் வீட்டுக்கு போய் இப்பெல்லாம் டெய்லி செக்அப் பண்றது இல்லையா? இத சாக்கா வச்சு போய் அவரை சமாதானம் பண்ணலாம்ல. அட்லீஸ்ட் உனக்கு போர் அடிக்காம இருக்கணும்ல. எனக்கு இப்பெல்லாம் வினய் சாரை பார்த்தாலே பயமா இருக்கு தீபா. எதுக்கடி பயம்? உனக்கு தான் தெரியும்லடி. ஏய், என்ன பிளான் பண்ணி பழி வாங்கிட்டல? அஸ்வின், நீதான் என்னை எதிரியா பாக்குற. நான் உன்னை அப்படி பார்க்கல. இப்பவும் சொல்றேன், உன் மேல எனக்கு கோவமோ வருத்தமோ கிடையாது. அன்னைக்கு நீ தப்பா பேசினதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. மத்தபடி உன்னை பழி வாங்குற அளவுக்குலாம் நான் நினைக்கவே இல்லை அஸ்வின். ஓ, தப்பா பேசினா உடனே வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? என்ன சொல்றீங்க? யார வேலையை விட்டு தூக்குனாங்க? ரொம்ப நடிக்காத. எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போடுற. சசி, சத்தியமா சொல்றேன், அஸ்வினுக்கு வேலை போனதெல்லாம் எனக்கு தெரியாது. தப்பு பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட்னு அன்னைக்கு நான் அஸ்வினை அரைஞ்சதை பத்தி சொன்னேன். ஆனா மித்ரா, உன்ன மாதிரி ஜெகஜால கில்லாடிய நான் பார்த்ததே இல்லை. வெறும் வார்த்தையில மட்டும் அவ்வளவு இனிப்பு, ஆனா உள்ளுக்குள்ள அத்தனையும் விஷம். நீதான் அஸ்வின் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு முகத்துல வேற ஒண்ணு காட்டுவேன். ஆனா சுட்டு போட்டாலும் எனக்கு அந்த மாதிரி நடிப்பெல்லாம் வராது. எனக்கு லோன் வாங்கி தரதா சொல்லி என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சியே. இதெல்லாம் நான் உன்னை காதலிக்கணும் தானே? அது இல்லைன்னு தெரிஞ்சு நீ எப்படியெல்லாம் எனக்கு எதிரா நடந்துகிட்டேன்னு எனக்கு தெரியாதா? ஆமா, இத நான் மறைக்கலையே. நான் உனக்கு எதிராக தான் நடந்துக்கிறேன். இனிமேலும் நடப்பேன். டாக்டர் கிட்ட சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு உன்ன மாதிரி நடிக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசுவேன். அஸ்வின், உனக்கு வேலை போனது நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். ஒருத்தரோட வேலைக்கு ஒல வைக்கிறது அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணள்ளி போடுறதுக்கு சமம். அந்த தப்ப நான் ஒரு நாள் கூட செய்ய மாட்டேன். உனக்காக நான் டாக்டர் கிட்ட பேசி இந்த வேலை மறுபடியும் உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நிறுத்து. என்ன ஓனர் ஆயிட்டோன்ற திமிர்ல பேசுறியா? இந்த பிச்சை போடுற வேலை என்கிட்ட வேண்டாம். டாக்டரே மறுபடியும் என்ன வர சொல்லி கெஞ்சினாலும் நான் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? எந்த தப்பும் செய்யாத என்ன வேலையை விட்டு நிறுத்தின காயம் ஆறிடவே கூடாது. அப்பதான் உன்னை பழி வாங்கணுங்கிற வெறி அதிகமா. நிச்சயம் முடிஞ்சதும் அந்த வினைக்கு பொண்டாட்டி ஆயிட்டதா நீ வேணா கனவு கண்டுகிட்டு இருக்க. ஆனா ஒருபோதும் இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். என்னடி இவ இப்படி பேசிட்டு போறான்? விடு தீபா, இவனெல்லாம் சீரியஸாவே எடுத்துக்காத.
இவன் எதுக்கு இந்நேரத்துக்கு கால் பண்றான்? சொல்லு அஸ்வின். மேடம் உங்களை பார்க்கணுமே மேடம். டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 11:40 மேடம். ஏன் மேடம் உங்க ரூம்ல கிளாக் இல்லையா இல்ல உங்க கையில வாட்ச் இல்லையா? அஸ்வின் பிடிச்சிருக்கியா? அதெல்லாம் எதுக்கு மேடம்? நீங்க வாங்க, நான் உங்களை மீட் பண்ணணும். இடியட், லூசா நீ? இந்த நேரத்துல பார்க்கணும்னா பறந்தா வர முடியும். தெரியும் மேடம், உங்களால பறந்தெல்லாம் வர முடியாது. அதான் நானே வந்துட்டேன். உங்க வீட்டு வாசல்ல தான் மேடம் நிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம். நீங்க கீழே வாங்க. அஸ்வின் என்னாச்சு? சீக்கிரம் சொல்லு. ஏ அஸ்வின், எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? மேடம் என் வேலை போயிடுச்சு மேடம். அவன் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா மேடம். என்ன அஸ்வின் சொல்ற? ஆமா மேடம், எல்லாம் அவளாலதான். நீங்க சொன்னப்போ கூட எனக்கு புரியல மேடம். ஆனா இப்போதான் தெரியுது அவ எவ்வளவு பெரிய கைகாரின்னு. என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஆமா மேடம். ஏன் கேக்குறீங்க? அவளுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன் தெரியுமா? ஃபேக் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி லோனுக்கு ஏற்பாடு பண்ணேன் மேடம். அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டா மேடம். அஸ்வின் என்ன சொன்ன? லோனா? என்ன லோன்? பேங்க் லோன் மேம். அவதான் கேட்டா. ஏதோ பெரிய பிரச்சனைன்னு கண்ணெல்லாம் கசக்கிட்டு வந்தா மேடம். 12 லட்சம் மேடம். அப்படி என்ன பிரச்சனை அவளுக்கு? தெரியாது மேடம். அவ யாரு, என்ன என்ன பிரச்சனை எதுவும் எனக்கு தெரியாது மேடம். எனக்குன்னு இல்ல, யாருக்குமே தெரியாது மேடம். அவ சரியான அமுங்கனி. ஓ, காசுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்றாளா? ஆமா மேடம், காசுக்காக தான். பின்ன எதுக்கு? இப்ப என்ன செய்யலாம் அஸ்வின்? நான் கூட நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னப்போ இதெல்லாம் தேவையான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ சொல்றேன் மேடம், இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். அப்படியா? என்ன பண்ணுவ? என்னமோ பண்றேன். என்னமோ பண்றேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்காது மேடம். அதுக்கு நான் பொறுப்பு. அத சொல்லிட்டு போலாம் தான் மேடம் வந்தேன். வரேன் மேடம். அப்போ மேடம் காசுக்காக தான் கல்யாணம் பண்றாங்க. இப்பதான் இந்த கதை சூடு பிடிக்குது. Cheers. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இந்த கிளாஸ் தொடரண்டா. எங்க வீட்ல மறுபடியும் சந்தோஷம் திரும்ப வந்திருக்கு. அதுக்கு காரணம் நீயும் ஒருத்த. தேங்க்ஸ் டா. டேய், நீ தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலடா. உன் கூட இருக்கேன், அவ்வளவுதான். நீ தன்னடக்கமா சொன்னாலும் நண்பனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூட இருக்கிறதே ஒரு பெரிய உதவி தானே. இனிமே வினய் கல்யாணத்துல என்ன பிரச்சனை வரப்போகுது? வினய்க்கு நம்ம மேல இருந்த கோபமும் குறைஞ்சிருச்சு. நீ வேணா பாரு, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற சந்தோஷம் இனிமே திரும்பியே போகாது.
ஆனா ஒரு விஷயம், வினைக்கு இந்த கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் அவனுக்கு எதுவும் நடக்காம இருக்கணும்டா. ஒரு டாக்டரா எதுவும் ஆகாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். ராம்கி, வினய்னால இந்த கல்யாணத்துக்கு எந்தவித தடையும் வராது. ஆனா என்னோட சந்தேகம் எல்லாம் மித்ரா மேலதான். ஏய், மித்ரா மேல உனக்கு என்ன சந்தேகம்? அவளை நீ முழுசா நம்பலாம்டா. அது இல்ல ராம்கி, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவளை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அவ சொன்னதையெல்லாம் நம்ம கண்ணை மூடி நம்பிக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு குடும்பம் வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாமலா இருப்பாங்க? அப்படி அவ தனி ஆளுன்னா எதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது? ஏய், அதான் நேரம் வரும்போது அவளே சொல்றேன்னு சொல்லிருக்கான்ல. இதுதான், இதேதான் அவளை கண்ணை மூடிக்கிட்டு நம்புறோன்னு சொல்றேன். மித்ரா கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு அவகிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கியிருந்தாலும் அது மட்டும் பத்தாது. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. டேய், உன்ன தப்புன்னு சொல்ல முடியாதுடா. போலீஸ்க்கும் கிரிமினல் லாயருக்கும் எல்லார் மேலயும் சந்தேகம் வர்றது நியாயம் தானே? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி மித்ரா என் சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போனா கூட எனக்கு ஒரு கவலையும் இல்லடா. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினதுக்கு என் சொத்து மொத்தத்தையும் எழுதி வைக்கலாம். அவ்வளவு பெரிய உதவி செஞ்ச மித்ராவை போய் என்னால சந்தேகப்பட முடியாதுடா. சந்தேகப்படவும் கூடாது. ஒருத்தர் மேல சந்தேகப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த சந்தேகம் பொய்யாகும் போது அவங்க மேல இன்னும் அதிகமான நம்பிக்கை வரும். மித்ரா மேல உனக்கு இருக்கிற சந்தேகமும் ஒரு நாள் அவ மேல அதிக நம்பிக்கையை கொடுக்கும் பாரு. டேய், அப்புறம் இந்த கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட் இதெல்லாம் ஓரளவுக்கு தான் தருமா. மனுஷனோட எல்லா ஃபீலிங்ஸையும் அதனால எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் இப்ப சொல்றேன், நாளைக்கு என் பையன் இருப்பானோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா மித்ரா என் மருமக, அவ இருப்பாடா. அவளை உன்னோட எந்த அக்ரிமெண்ட்டும் ஒண்ணும் பண்ணாது. அந்த பொண்ணு நீ இவ்வளவு தூரம் நம்புறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நல்லது நடந்தா சரிதான். டேய், அவளுக்கு கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ இன்னொரு முறை மித்ராவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாது. நான் எப்படா தப்பா பேசினேன்? டவுட்டா இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தப்பா பேசக்கூடாதுன்னா தப்பா பேசக்கூடாது. ஓகே. டேய், இன்னொரு ரவுண்ட் ஊத்துறா. ரொம்ப நாள் ஆச்சுடா. Cheers. ஒரு தேவதை வந்து விட்டான் எங்கள் வீட்டிலே. அவள் வாசுகி, என்ன நீ இன்னும் தூங்காம இருக்க? நீங்க எங்க போயிட்டு வரீங்க? சும்மாதான் கல்யாணத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு தர்மா கூட பேசிக்கிட்டு இருந்தேன். டைம் போனதே தெரியல. ஓஹோ. வினய் சாப்பிட்டானா? ஐயோ, நீ சாப்பிட்டியா? எல்லாம் சாப்பிட்டாச்சு. வாசுகி, டைம் ஆச்சுன்னா நீ தூங்க வேண்டியது தானே? ஏன் எனக்காக வெயிட் பண்ணி உன் ஹெல்த் கெடுத்துக்கிற? ரொம்ப தான் ஆசை. நான் ஒண்ணு உங்களுக்காக காத்துட்டு இருக்கல. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயமா? நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் தாங்க. சரி, அப்ப எனக்கு பசிக்குது.
நீ சாப்பாடு எடுத்து வச்சுட்டு பேசலாமா? என்னது, நீங்க இன்னும் சாப்பிடலையா? நேரமாகவும் நீங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். சாரிங்க. சரி வாங்க. அ, 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 நீ போய் எடுத்து வை, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஆ? வாசுகி, உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணமான புதுசுல நான் இப்படிதான் அடிக்கடி லேட்டா வருவேன். அப்பெல்லாம் நீ எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்ப. ஆமா, அப்பெல்லாம் தெளிவா வருவீங்க. இப்படி தள்ளாடிக்கிட்டு வர மாட்டீங்க. சரி சரி, விடு விடு. காலம் மாறி போச்சு, உன் அன்பு மாறிடுச்சு. என்ன, இன்னைக்கு ஐயா ரொம்ப குஷியா இருக்கீங்க போல. ஆமா, இருக்காத பின்ன. என் பையனுக்கு கல்யாணம். ஆனா இந்த சந்தோஷமும் நிம்மதியும் மித்ராங்கிற பொண்ணால மட்டும் தாங்க சாத்தியமாயிருக்க. வேற யார் வந்திருந்தாலும் இவ்ளோ நிறைவா இருந்திருக்காது. ம், அது உண்மைதான் வாசுகி. ம். நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே, அது என்ன? மித்ரா விஷயமா தாங்க. மித்ராவுக்கு என்ன? இல்லங்க, கல்யாணம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. வினைக்கு நலங்கு வச்சிட்டோம். நியாயப்படி மித்ராவுக்கும் நலங்கு நடக்கணும். ஆனா அவளுக்கு அதெல்லாம் எடுத்து செய்ய ஆள் இல்ல. அதுக்குன்னு நம்ம அப்படியே விட்டுறவும் முடியாதுல்ல. அதான் அவளுக்கும் நம்மளே நலங்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிரலாம்னு நினைக்கிறேன். வாசுகி, நீ இப்படி யோசிக்கிறதும் பேசுறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னங்க ஆனா? மித்ராவுக்கு இதெல்லாம் செய்ய ஆள் இல்லைன்னு யார் சொன்னது? அதெல்லாம் இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நம்மளை விடவும் அவ மேல அக்கறையா யோசிக்க அவளுக்கு சொந்தம் இருக்கு. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மித்ராவுக்கு நலுங்கு. நாம சும்மா கெஸ்டா கலந்துக்கிட்டா போதும். மித்ராக்கு யாரும் இல்லைன்னு தானே சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் யார் செய்ய போறாங்க? பொறுமையா இரு, நாளைக்கு பார்க்க தானே போற. ம், யாரா இருக்கும்? என்னங்க, மித்ராக்கு நலங்குன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வாயேன், நான் சொல்றேன். என்னங்க இது? குட் மார்னிங் டாக்டர். Good morning. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னம்மா தீபா, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. மேடத்துக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது டாக்டர், சர்ப்ரைஸ் தான். வெரி குட் வெரி குட். ஓகே டாக்டர், நான் போய் மித்ராவை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க, ஆ? இவங்கெல்லாம் தான் மித்ராக்கு நலங்கு வைக்க போறாங்களா? ஆமா, நேத்தி தான் என்கிட்ட கேட்டாங்க. ம். மித்ராவுக்கு இதெல்லாம் செய்ய யாரும் இல்ல, நாங்களே செய்யலாமான்னு கேட்டாங்க. தாராளமா செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். இந்த பொண்ணு வந்த கொஞ்ச நாள்லயே எத்தனை பேரோட அன்பையும் நம்பிக்கையும் சம்பாதிச்சு வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? ம், உண்மைதான் வாசி. தீபா, எங்க என்ன இவ்ளோ அவசரமா கூட்டிட்டு போற? நீ வா சொல்றேன். மேடம், நீங்க என்னடி நடக்குதுங்க? எங்க மித்ராக்கு இன்னைக்கு நலங்கு. என்னம்மா அப்படி பாக்குற? என்ன மேடம் இதெல்லாம் உங்க ஏற்பாடு தானா? இல்லம்மா, நாங்களே கெஸ்ட் தான். இவங்க இன்வைட் பண்ணி தான் நாங்களே வந்திருக்கோம். சரி சரி, பேசுறதுக்கு டைம் இல்ல. அம்மா, சாரி கொண்டு வாங்க. பாத்தியா வாசுகி, அவகிட்ட கொடுங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாரியை போய் மாத்திட்டு வந்துருமா. சரி மித்ரா,
சீக்கிரமா ம்